Hi guys, welcome to my channel. ரெண்டு ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டும் ஒன்றா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி இங்கே கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம பாஸ்தா சூப் பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்தாவை நிறைய வெரைட்டியில் சாப்பிட்ருப்போம். பட் ஒரு சூப்பாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வெஜ்ஜில் நான் அந்த சூப்பை பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 liters ஆஃப் வாட்டரை ஃபஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் பாஸ்தா குக் பண்ணும் போது ஃபஸ்ட் நம்ம 2 விஷயம் கண்டிப்பாக செய்யணும். ஒன்று சால்ட்டை இப்பயே சேர்க்கணும், அதே மாதிரி எண்ணெய் சேர்க்கணும். சால்ட்டு பாஸ்தாக்குள்ளே போய் அதுக்கு ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். எண்ணெய் 2 ஒட்டிக்காமல் பார்த்துக்கும். 2 பாஸ்தாலாம் ஒன்று ஒட்டிக்கும் இல்லையா, அதை இதை அவாய்ட் பண்ணும். அதனால் இது 2ஐயும் சேர்த்துட்டு நம்ம இங்கே பாஸ்தாவை போட போகிறோம். இங்கே நான் சிப்பி ஷேப்பில் இருக்க இந்த பாஸ்தாவை எடுத்திருக்கேன். இது ஈஸியாக குக் ஆகிடும், அதனால் இதை எடுத்திருக்கேன். சூப்புக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த பாஸ்தா. இது வந்து ஒரு 250 grams அளவுக்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இங்கே நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானா சேர்க்குறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அது கூட ஒரு முழு கார்லிக்கு நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு இருக்கும் இந்த கார்லிக்கு, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 7 to 8 இங்கிலீஷ் பிக்கிள் சில்லி இங்கே சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே இதை செஞ்சுருந்தோம். இந்த ரெசிபி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். அது கூடயே 7 to 8 ஸ்ப்ரிங் ஆனியன், க்ரீன் ஒயிட் 2 பார்ட்டையுமே நல்லா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம வீட்டில் ஏற்கனவே செஞ்ச சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதையும் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேரும்போது நம்மளோட பாஸ்தா சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இந்த பொருள்லேருந்து நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபுல் பேக் அளவுக்கு மஷ்ரூம்ஸை நான் அங்கே சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா தின்னாக சாப் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு பெரிய கப் அளவுக்கு சைனீஸ் கேபேஜ் இங்கே சேர்த்துருக்கோம். அது கூட அதே அளவுக்கு ஸ்பினாச்சு. இது 3 வெஜிடபிளும் இப்போ நம்மளோட சூப்புக்கு வேறு ஃப்ளேவரை கொடுக்க போகுது. ஒரு கனமான வெசல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது நல்லா கொதித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், இந்த வெஜிடபிள்ஸு, அது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இதுலேருந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இதில் சால்ட்டு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, திக்காக இருக்க சோயா சாஸ் இங்கே சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்க்குறோம். ரைஸ் ஃப்ளார் வந்து இந்த சூப்பை ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு உதவி செய்யும். அப்புறம் இந்த சூப்பை திக்காக மாற்றும். அண்ட் ரைஸ் ஃப்ளேவரோட இந்த சூப்பு குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இந்த ரைஸ் ஃப்ளார் எல்லாம் சேர்ந்து குக் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட குக் பண்ண பாஸ்தாவை இப்போ சேர்க்க போகிறோம். பாஸ்தா ஒரு 70% குக் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு 30% இப்போ இந்த சூப்போடு சேர்ந்து குக் ஆகும்.
இப்போ ஃபைனலாக நம்ம 2 எக்கு போட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் மாத்திரம் சாப்பிட்றவங்க இந்த இடத்துல எக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். நம்மளோட பாஸ்தா சூப் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் நைட் டின்னர், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் மாத்திரம் சாப்பிட்றவங்க இந்த பாஸ்தா சூப்லேருந்து எக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள் பாஸ்தா சூப் கிடைக்கும். இது சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சீஸி சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்தா கூட இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் போட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு அதையும் நல்லா சேர்த்து விடுங்க. இது கூட இந்த மிக்சிங்கில் போன்லெஸ் சிக்கன் நம்ம சேர்க்க போகிறோம். நல்ல போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க. இதில் 4 பெரிய பீஸ் சிக்கனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இது கூட சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் சோக் பண்ணுறதுக்காக வச்சுடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா, அதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதை சேர்க்குறோம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போடுறதுனால இங்கேயும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கட்டிப்படாமல் இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நைஸாக இருக்கணும் இந்த பேட்டர். இப்போ 1 ஹவர் ஊறின நம்மளோட சிக்கனை எடுத்து இந்த பேட்டரில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பில் நாங்கள் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். அது ஒரு நல்ல கலரை கொடுக்கும் நம்மளோட ஃப்ரைடு சிக்கனுக்கு, அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். அது மேலே அதை நல்லா பெரட்டிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் அதை இப்போ நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீஸையும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா பெரட்டி வச்சுருங்க. ரெடி ஆகிட்ட உடனே நம்ம எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்க பிரெட் கிரம்ஸ்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு இதை ட்ரையாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல சூடான ஆயிலில் இதை ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரண்ட்டில் திரும்ப அகைன் திருப்பி போட்டு 3 மினிட்ஸு 6 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருக்கோம் சிக்கனை, அதனால் ஈஸியாக இது குக் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம சீஸ் போட்டு சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக அவனில் வேற வைக்க போகிறோம். ஸோ 6 மினிட்ஸ் மேலே குக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அவனில் வச்சு அகைன் பேக் பண்ண போகிறோம். சீஸ் போடுறதுக்காக ஒரு வெசல் எடுத்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஒரு இங்கே சாஸ் போட்டிருக்கோம், டொமேட்டோ சாஸ். இது நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் சீஸாக்காக செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ரெசிபியும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், வேணும்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஃபுல் பேக் அளவுக்கு மொசரல்லா சீஸ் போட்டிருக்கோம். இதை நிறைய தாராளமாக போட்டுக்கோங்க, ஏன்னா சிக்கனோட இந்த சீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ, ஒரு ஃபுல் டொமேட்டோவில் உள்ளே இருக்க அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த ஸ்கின்னி பார்ட்டை மட்டும் அது கூட கொஞ்சம் ஃப்ளஷோடு சேர்த்து இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இது கூட சாப் பண்ணி சேர்க்குறோம் ஃப்ளேவருக்காக. 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீ ஹீட்டட் அவனில் 5 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணுறேன். இதை சீஸ் நல்லா மெல்ட் ஆகும், அதே சமயத்தில் சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். இது கூட சேர்ந்து ஆல்ரெடி நம்ம 6 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம், அப்புறம் இதை சோக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டில் இது சாஃப்டாக தான் இருக்கும்.
நம்மளோட சீஸி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட மஷ்ரூம் பாஸ்தா சூப்போட ரொம்ப நல்ல ஆப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.